அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கே இஸ் ரியல் கொடுத்துருக்கோம். டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா எக்ஸோட மேக்சிமம் பவர் 2 கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஈக்குவேஷன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன சார் தெரியும்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினன்ட் அது என்ன சார்னா சிம்பிளி டெல் தான். சப்போஸ் டெல் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். சப்போஸ் டெல்டா கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃபரண்ட். ரியல் அண்ட் டிஃபரண்ட். அதே மாதிரி டிஸ்கிரிமினன்ட் டெல் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த டிஸ்கிரிமினன்ட். இப்போ டெல்லுக்கு என்ன சார் வேல்யூ? இந்த டெல்லுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னா வெரி சிம்பிள், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. யூஸ்வலா நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சார் எழுதுவோம்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதுவோம். இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க 2. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 2, b கான வேல்யூ k, c கான வேல்யூ அதுவும் k தான் இல்லைங்களா? a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு k, c ஈக்குவல் டு k. ஸோ தேர்ஃபோர் இது டெல் ஸ்கொயர் போட்ட டெல். ஸோ தேர்ஃபோர் டெல் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். ஸோ b யோட வேல்யூ k ஸ்கொயர் மைனஸ் 4a. ஏக்கான வேல்யூ 2, c கான வேல்யூ k. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ ரெண்டுலையுமே k காமனா இருக்கு. ரெண்டுலையுமே k காமனா இருக்கு. அப்ப k வில் எடுத்துட்டீங்கன்னா k மைனஸ் 4 2 மல்டிப்ளை பண்ணா 8. ஸோ k இன்டூ k மைனஸ் 8ன்னு நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இது ஈக்குவேட் டு 0 போட்டா என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் டெல் ஈக்குவல்ஸ் டு 0னா என்ன ஆகுன்னு பாருங்க. அதாவது k இன்டூ k மைனஸ் 8 ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ எய்தர் k 0வா இருக்கணும் ஆர் k ஈக்குவல்ஸ் டு 8. நமக்கு ரெண்டு பிரேக் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ ரெண்டு பிரேக் பாயிண்ட் கிடைக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கேக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லைங்களா, 0 அண்ட் 8. ஸோ இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்ஃபினிட்டி, இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இன்ஃபினிட்டி. ஸோ ரெண்டு பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு 0 அண்ட் 8. இது நம்ம 0 சூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம 8ன்னு சூஸ் பண்ணி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வல் என்ன வேல்யூ ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் இதில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்குவோம், -1 ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த 0 to 8க்குள்ள 1 ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். தென் 8 to இன்ஃபினிட்டியில ஒரு 9 இல்ல 10 ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். சப்போஸ் k ஈக்குவல் டு -1 போடுங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. -1 போட்டா -1 பிராக்கெட்டுக்குள்ள -1 -8. ஸோ -1 -9 வேல்யூ +9 கிடைக்கும். அப்போ இந்த இன்டர்வல்ல வேல்யூ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ன்றதை நம்ம ரியல் ரூட்னு எழுதிக்கலாம். பாசிட்டிவ்ன்றதை ரியல் ரூட்டா நம்ம ட்ரீட் பண்ணலாம். தென் ரெண்டாவது இன்டர்வல்ல 1 சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் கேக்கு 1 சூஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1 போட்டு என்ன சார் ஆகும் 1, தென் 1 -8 ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் -7 கிடைக்கும். அப்போ இதில் நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ நெகட்டிவ்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. தென் தேர்ட் இன்டர்வல். ஸோ 9 சூஸ் பண்ணி பாருங்க, இல்லை 10 சூஸ் பண்ணி பாருங்க. ஸோ கேக்கு பதிலாக 9 போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 9 இன்டூ 9 -8 ஆட்டோமேட்டிக்காக 9 இன்டூ 1 கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் ஆன்சர் 9 தான். ஸோ இதுலேயும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ். சப்போஸ் கேக்கு எக்ஸாக்ட் 0 போட்டு என்ன சார் ஆகும்? எக்ஸாக்ட் 0 போட்டா, சப்போஸ் கேக்கு எக்ஸாக்ட் 0 போட்டீங்கன்னா ஃபுல்லா 0 ஆயிரும். தென் எக்ஸாக்ட் 8 போட்டாலும் ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ என்ன சார் ஆகும் நமக்கு? ஸோ k ஈக்குவல்ஸ் டு 0, k ஈக்குவல்ஸ் டு 8ல ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். எக்ஸாக்ட் 0, k ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸாக்ட் 0 ஆயிரும்.
ஓகேங்களா? k ஈக்குவல் டு 8 போட்டாலும் எக்ஸாக்ட் 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இது நெகட்டிவ் எங்க சார் கிடைக்குது? இந்த இன்டர்வல்ல கிடைக்குது. அப்போ இது ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் தான். எல்லாமே ஓப்பன் இன்டர்வல். எக்ஸாக்ட் 8 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓப்பன் இன்டர்வல்னா எக்ஸாக்ட் வேல்யூ 0 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸாக்ட் 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். எக்ஸாக்ட் 8னாலும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்ப எப்ப சார் இமேஜினரி ஆகும்? ரூட்ஸ் எப்ப இமேஜினரி ஆகும் சொல்றோம்? இந்த இன்டர்வல்ல. அதாவது k belongs to எதுல சார்? 0,8. அதாவது எப்படி சொல்லலாம்னா k வேல்யூ அதாவது 0 less than k less than 8. k வந்து 0ல இருந்து 8க்குள்ள இருந்துச்சுன்னா இமேஜினரி ரூட்ஸ். அப்போ ரியல் ரூட்ஸ் எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னா இந்த இன்டர்வல் -∞ to 0. அதாவது k belongs to -∞, 0 and ரெண்டாவது இன்டர்வல் k belongs to 8, ∞. அதாவது -∞ less than k less than 0 and 8 less than k less than ∞. இந்த இன்டர்வல்ல ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.